டாய்லெட் போனா கூட வந்து நின்னுக்குவா. உட்கார்ந்துருக்கும் போது ஊட்டி விட சொல்றது, அவ கூடயே இருக்கிறது, ரொம்ப அட்டாச்டா இருக்க மாதிரியே காமிச்சாரு. மண்ணிலேயே இல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப. திருமணமான 78 நாட்கள்ல அந்த திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பல கொடுமைகள்னாலையும் பல டார்ச்சர்கள்னாலையும் அதை தாங்க முடியாம உயிரை விட்ட ரிதன்யாவை கட்டி கொடுத்த கவினோட வீட்டுக்கு முன்னாடி தான் இப்போ நம்ம இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவினாஷி பக்கத்தில் இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இங்கே ஒரு 25 வீடுக்கான சைட்ஸ் மட்டும்தான் இருக்கும். கேட்டு போட்டு ஒரு வாட்ச்மேன் செக்யூரிட்டி எல்லாமே இருக்கும். அண்ட் அப்போ நாங்கள் வந்திருக்கோம். அண்ட் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க. இன்னொரு கிரக பிரவேசத்தில் மீட் பண்ணியிருக்கோம். ஒரு 2-3 தடவை தான் அவங்களை மீட் பண்ணியிருக்கணுமே தவிர அவங்க வந்து கேட் எப்பவுமே சாத்தி தான் வச்சிருப்பாங்க. பெருசாக வெளியே வரமாட்டாங்க, யார் கூடயும் பேச மாட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரு மேலோட்டமாக தான் அவங்கள பற்றி தெரியும். அண்ட் இப்போ நியூஸ்ல இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கே வந்து பயங்கர அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க, அவங்க அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் கவினா இருக்கட்டும், உங்ககிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவும் கவினும் வந்து ஒரு 2-3 தடவை பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க. அதுவும் அந்த பையனெல்லாம் வந்து தப்பே சொல்ல முடியாதுங்க. மாமா மாமான்னு அவ்வளோ பாசமாக பேசுவான், ரொம்ப பண்பாக தான் இருப்பான். இந்த பையனுக்குள்ளே இப்படி ஒரு விஷயங்கள் இருந்துச்சா அப்படிங்கிறதே வந்து எங்களுக்கு நியூஸ் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. மற்றபடி அவங்கள பற்றி எங்களுக்கு எதுவுமே பெருசாக தெரியாது, அவங்க வெளியவே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த ஓவரால் பிரச்சனையில் வந்து ரொம்ப பேசும் பொருளாக இருந்தது வந்து வரதட்சணை கொடுமை. அண்ட் ரிதன்யாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய்க்கு வால்வோ கார் வாங்கி கொடுத்த சொல்லப்பட்டுச்சுல. அந்த வால்வோ கார் வந்து இவங்களோட திருமணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கவினோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சான். ஸோ முதல்ல கார் வந்திருக்கு, அப்புறம் கல்யாணம் நடந்திருக்கு, அப்புறம் ரிதன்யா வந்திருக்கு. இன்னும் அந்த கார் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த காரில் பல கனவுகளோடையும் ஆசைகளோடையும் எதிர்பார்ப்புகளோடையும் வந்த ரிதன்யா வந்து இன்னைக்கு இந்த மண்ணிலேயே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. அக்கம் பக்கத்தில் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. நானும் வந்து பொண்ணு வச்சுருக்கேங்க என் வீட்டில், அவங்களுக்கும் வந்து அலையன்ஸ் பார்த்துட்ருக்கேன். நான் வந்து டெய்லியும் பார்க்குற ஒரு முகம், வெளியே வந்து ஓரளவுக்கு நல்லாவே பேசக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்படிங்கும்போது என் பொண்ணுக்கு நான் ஒரு அலையன்ஸ் பார்க்கும்போது நான் எப்படி ஒரு நல்ல குடும்பத்தை தேர்ந்தெடுப்பேன், அந்த பையன் நல்ல பையன் தானா அப்படிங்கிறது வெளி தோற்றத்தை பார்த்து வெளியில் பேசுகிறத வச்சு நான் எப்படி முடிவெடுப்பேங்கிற ஒரு பயமே எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னது தான் வந்து ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இது கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் சரி இந்த பக்கமும் சரி எந்த வீடும் இல்லை, எதிர்த்தாப்புல தான் ஒரு வீடு இருக்கு. ஸோ ஏதாவது சத்தம் வந்துச்சா, சண்டை போடுற மாதிரி ஏதாவது நீங்க எப்பயாவது கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது சத்தமே போட்டா கூட கேட்காதுங்க, ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோம்ல, அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இந்த ஒரு இடத்துல இருக்கு. சரி, ரிதன்யாவை வந்து நீங்க பார்த்துருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, கல்யாணத்துக்கு அப்புறமா எப்பயாவது நீங்க பேசுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சுதா அப்படின்னு கேட்கும்போது ஒரே ஒரு வாட்டி வந்து கவினும் ரிதன்யாவும் இந்த வழியா போயிட்டு திரும்பி போனாங்க. ஸோ அப்போ வந்து கொஞ்சமா எப்படி நல்லா இருக்கியா அந்த மாதிரி வந்து ஒரு 2-3 வார்த்தைகள் தான் பேச முடிஞ்சதே தவிர அந்த பொண்ணை பத்தியோ இல்ல வந்து கவினை பத்தியோ எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க குடும்பம் மொத்தமுமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கோயம்புத்தூர்ல தான் இருந்திருக்காங்க. அந்த பையனோட படிப்புக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் வந்து அவங்க முழுக்க முழுக்க கோயம்புத்தூர்ல தான் இருந்திருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இங்க இடம் வாங்கி வீடு கட்டின கையோடையே வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் வந்து இங்க அவினாஷிக்கே வந்திருக்காங்க. சரிங்க, கல்யாணம் எப்படி நடந்துச்சு, ரொம்ப கிராண்டா நடந்துச்சா அப்படின்னா கோடீஸ்வரர் வீட்டு கல்யாணம் கேட்கவா வேணும். டெக்கரேஷன்லேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே வந்து அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப அமோகமாக நடந்துச்சு. அந்த பொண்ணு போட்டிருந்த நகநட்டுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தாங்க நடந்துச்சு. அதுலலாம் எந்த குறையுமே இல்லை. எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்குங்கிறதே தெரியாது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியில தான் இங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே இருக்காங்க. அங்கிள், நீங்கள் சொந்தக்காரங்களா, இவங்களுக்கு சொந்தக்காரங்களா? இப்போ அவங்க அம்மா வீட்டில் தான் இருக்காங்களா இல்லை வீட்டில் இல்லைங்களா? சரி சரி, எல்லாருமே இங்கே வந்து துக்கான சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி சரி சரிங்க. உங்களுக்கு கவினை எவ்வளோ நல்லா தெரியுங்க அங்கிள்? எனக்கு கவின் 25 இயர்ஸ். 25 வருஷம், ரொம்ப நெருங்கின சொந்தம். அவங்க வந்து ஆக்சுவலாக கோயம்புத்தூர்ல தான் இருந்தாங்களா? ஓகே, நீங்கள் விடுங்க மேடம். சரி, என்ன படிச்சிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க சார். MBA படிச்சிருக்கிறேன். MBA படிச்சிருக்காருங்களா? சரி சரி. கவின் வீட்டுக்கு தொடர்ந்து அவங்களோட சொந்தக்காரங்க தினமும் மத்தியானமானா வராங்க. நைட்டு வரைக்கும் இங்கே இருந்துட்டு நைட்டு தான் எல்லாருமே கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கார் வந்து வருங்க மத்தியானத்துக்கு மேலே. சாயங்காலம் வரைக்கும் இருப்பாங்க. நைட் ஆனோடனே கிளம்பி போயிடுவாங்க. நைட் அப்புறம் தனியாகவே வந்து இவங்க வீட்டுக்குன்னு 2 செக்யூரிட்டிகள் போடப்பட்டிருக்கு. நைட் 7 மணிக்கு வந்துட்டு காலையில் 7 மணிக்கு இங்கேருந்து போயிடுவாங்கங்க அப்படின்னு அக்கம் பக்கத்தினர் சொன்னாங்க. அண்ட் கவின் வீட்டுக்கு எதுக்காப்புல இருக்கிற வீடு இன்னும் ஃபினிஷ் ஆகலை, கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அண்ட் பக்கத்துலேயும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. கவின் வீட்டுக்கு அந்த பக்கமும் சைட் 2 சைட் காலியாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து இன்னொரு வீட்டில் ஒரு குடும்பம் வசிக்கிறாங்க. அண்ட் கடைசியில் 2 குடும்பம் வசிக்கிறாங்க. ஸோ மொத்தமே வந்து இந்த ஒரு
கேட்டட் கம்யூனிட்டியில் 4 குடும்பங்கள் தான் வசிக்கிறாங்க. அதில் கவின் குடும்பமும் ஒன்று. இவங்க வீடு முன்னாடியே இருக்கிறதுனால இவங்க எப்போ வராங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி யாருக்கும் எந்த தகவலும் தெரியாது. கணவர்கள் வேலைக்கு போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மனைவிகள் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஈவினிங் வாக்கிங் போகிறது பேசுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அப்போ கூட வந்து சித்ராதேவி அவர்களை வந்து பெருசாக பார்த்ததில்ல. அவங்க வெளியே வர மாட்டாங்க, எங்களோட வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பிள்ளைகளும் நினைக்கிறேன், தயவு செய்து வந்து சரியான தகவலை தெரியும். நான் உங்கள்கிட்ட வேண்டி வேணும் கேட்டுக்கிறேன். உங்க வீட்டில் ஒரு பிள்ளை எழுந்திருந்தா என்ன நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம ரித்தனையும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்ட வழக்கில் இன்னைக்கு வந்து பிணை மனு விசாரணைக்கு வந்து எதிர்கள் தரப்ப தாக்கல் பண்ணதுல அந்த பெட்டிஷன்ல வந்து நாங்கள் இன்டர்வியூனல் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம், பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதேமாதிரி எங்கள் தரப்பு வாதங்களை வந்து இன்டர்வியூனல் பெட்டிஷன்ல மனுவாக நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம். நீதிபதி வந்து நாளைக்கு வாய்தா வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க கேசஸை. நாளைக்கு என்னென்ன ஹீரிங் வருது. இன்பிட்வீன் டைம்ல வந்து இன்வெஸ்டிகேஷன்ல வந்து நிறைய லேக் இருக்கு. அதாவது எஃப்ஐஆர் ஆல்டரேஷன் பண்ணதுல கூட வந்து சூசைட் நோட்ஸ் வந்து எல்லா பக்கம் மீடியமும் எல்லாத்துக்கும் பரவி இருக்கு. ஈவன் தோ வந்து கம்ப்ளைண்ட் சைட்ல இருந்து போலீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் வந்து டெத் நோட் ரிலேட்டடா வந்து எதுவுமே வந்து எஃப்ஐஆர் ஆல்டரேஷன் மென்ஷன் பண்ணல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் அழுத்தத்துக்கு இடையில் நடைபெறுற மாதிரி புகாதார தரப்புல வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அதனால வந்து நாங்கள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்காகவுமே இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சேஞ்ச் பண்ண சொல்லிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணலாம்னு இருப்போம். நாளைக்கு என்ன மாண்புமிகு நீதிபதி வந்து நாளைக்கு மாவட்ட நீதிபதி பெயில் என்ன ஆர்டர் போடுறாங்க பொறுத்து நாங்கள் அடுத்த நடவடிக்கை எடுப்போம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து ஸ்டில் எங்களுக்கு வந்து இல்லைன்னு தான் சொல்றாங்க. எங்க சைடு அதாவது புகார்தாரருக்கு வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பத்தி இது வரைக்கும் சொல்லல. 3வது குற்றவாளி வந்து இவங்க போலீஸ் கூட்டிட்டு போய் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அவங்க வந்து 1 to 2 பேரை செக்யூர் பண்ணிருக்காங்க. 3rd அக்யூஸ்ட் வந்து ஸ்டில் அப்ஸ்காண்டிங். அவங்கள வந்து காவல் எடுக்கிறக்கோ கைது செய்யறக்கோ காவல்துறை வந்து எந்த முயற்சியும் எடுக்கல. இது வந்து இப்ப அரசியல் தலைவர்கள் அதிகமா இருக்கிற காரணத்தினால போலீஸ் கொஞ்சம் மெத்தன போக்கோட செயல்படுறாங்க. 3வது குற்றவாளியை வந்து கைது செய்து அவங்கள வந்து கஸ்டடி எடுத்து 3 எதிரிகளை கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் பொழுது இந்த வழக்கோட உண்மையான விவரங்கள் தெரிய வருது. ஏன்னா வந்து இந்த வழக்குல இருக்கிற சூசைட் நோட் வந்து எல்லா பக்கமே மீடியா சொன்னீங்க எல்லாமே இது பண்ணிருக்கீங்க. போலீஸ் ஆல்ரெடி இருக்கு. அவங்க ஸ்டில் அதை வந்து அவங்க வந்து எஃப்ஐஆர் ஆல்டரேஷன் அடுத்த நாள் பண்ணிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் ஆல்டரேஷன்ல சூசைட் நோட் பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. வழக்கு வந்து நம்ம புகார்தார தரப்புல கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்குமே காவல்துறை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்குமே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு டோட்டல் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. புகார்தாரர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் முழுசா வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணல. ஆடியோ என்கொயரி வந்து அதுவும் பெண்டிங் இருக்கு. இதுல வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்கு. நாங்க அதையும் நாங்க சொல்லியிருக்கோம். அதுக்கு அமௌண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வந்து இந்த விஷயங்கள் நடக்கும்போது தான் ஃபர்தரா என்ன இதுன்னு தெரிய வருங்க. 3வது குற்றவாளி வந்து இன்னும் கைது பண்ணலாம். அவங்க ஸ்டில் அப்ஸ்காண்டா தான் இருக்காங்க. அவங்க கைது பண்ணாத எந்த ரிப்போர்ட் வந்து போலீஸ் எங்களுக்கு நாங்கள் சொல்லல. போஸ்ட்மார்டம் பத்தி போலீஸ் எங்களுக்கு எந்த ரிப்போர்ட் சொல்லல. இன்னும் பெண்டிங் தான் சொல்லியிருக்காங்க. இது பொண்ணோட அம்மா வந்து ஜெயிலில் அவங்களுக்கு வந்து வெளியில சாப்பாடு போகுது அந்த மாதிரி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பொதுவாக வந்து எல்லா வழக்கிலையுமே நிறைய இருக்கு. குற்றம் சாட்டப்படுபவர்களுக்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் வழக்கமாவே நிறைய குற்றங்கள் இருந்துட்டு தான் வருது. இது சம்பந்தமா சிறைத்துறை தான் வந்து சரியா நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா குற்றவாளிகள் வந்து உள்ள இருந்து சிறிது காலம் கஷ்டப்படும் போது அவங்களோட பண்ண தப்பு உணர்றதுக்கான காலம் இது. அங்கேயும் சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும்போது இது வந்து குற்றங்களை வந்து அதிகரிக்கும், குற்றவாளிகளுக்கு பயமில்லாத தன்மையும் தான் ஏற்படுத்தும். அட்வொகேட் மோகன்குமார், அவினாசி. புகார் தரப்புல வந்து இன்டர்வியூ ஃபைல் பண்ணியிருக்கேன்.